திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் வென்ற இடங்கள் பார்க்கும்போது இதுதான் நம்முடைய அந்த மேப்பா இருக்கு. திமுக கூட்டணி ஒட்டுமொத்தமாக காங்கிரஸ், திமுக, மனிதநேய மக்கள் கட்சி அவங்கள சேர்ந்து வச்சிருந்த கூட்டணியில ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் வென்ற இடங்கள் பார்க்கிறோம். அந்த மேப்பை பார்த்தாலே அவங்க எவ்வளவு தூரம் பார்க்க முடியும். ஒரு மிகப்பெரிய தோல்வியை, மிகப்பெரிய பின்னடைவு கிடையாது. கிட்டத்தட்ட 95 இடங்களுக்கு மேல திமுக கூட்டணி வந்து பெறுகிறது. அப்படிங்கும்போது ஒரு கடுமையான போட்டி ஏற்படுத்திருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியாக இருந்தாலும் கூட தனிப்பெரும் கட்சியாக தான் வந்திருக்காங்க. மொத்தமே 7-10 இடங்களுக்குள்ள தான் கூட்டணி கட்சி கொடுத்திருக்காங்க. அவங்க வந்து ஒட்டுமொத்தமாக பெரும்பான்மையான இடங்களை பெறக்கூடிய பார்க்கிறோம். 125 இடங்கள் வரைக்கும் அதிமுக கூட்டணி தற்போதே உத்தரவாதப்படுத்திக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே நம்முடைய கருத்துக்கள் சொன்னது போல. ஆனா ரெண்டுக்குமான வித்தியாசம் பாருங்க, பெரிய அளவில் இல்லாத பார்க்கிறோம். இவங்க கிட்டத்தட்ட 90 சீட்டு நெருங்கி வராங்க, இவங்க 120 சீட்டு நெருங்கி வராங்க. ஒரு 30 சீட்டுக்குள்ள தான் மாறி இருக்குது. மக்கள் கூட்டணி வந்து எங்கேயும் முன்னிலை பெறாத பார்க்கிறோம். பாட்டாளி மக்கள் கட்சி வந்து ஒரு 4 இடங்களை முன்னிலை பெறக்கூடிய பார்க்கிறோம். ஏற்கனவே நம்ம சொன்னது போல ஒட்டுமொத்தமாக இவர் வந்து தமிழ்நாட்டில் முழுக்க வந்து ஒட்டுமொத்தமாக எல்லா கட்சியும் பெற்றக்கூடிய இடங்களை நம்ம பார்க்கிறோம். ஒவ்வொரு கட்சிக்கு ஒரு வாய்ப்பா பார்க்கிறோம். திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை விட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பெரும்பான்மை பெற்று மீண்டும் 1984க்கு பிறகு பெரும்பான்மை பெற்று மீண்டும் ஆட்சி பிடிக்கிற பார்க்கிறோம்.